நான் அத்தாங்கிட்ட விஷயத்த சொன்னேன். உடனே அவர் பிரபுவை கூப்பிட்டு விசாரிச்சார் தேனு. அப்புறம் அவன் தெளிவான பதில் சொல்கிறான். 1 இயர் ஏதோ யூஎஸ்ல ஒர்க் பண்ணானா. அப்படியா? இதெல்லாம் நம்ம கிட்ட முன்னாடி சொல்லவே இல்லையே. நாமளும் எதுவும் கேட்டதில்லைல்ல. அப்போ நாம தான் சந்தேகப்படுறோமா? அவரு ஒருவேளை நல்லவரோ? தெரியல தேனு. ஆனால் அந்த கேள்விக்கு அவன் சரியான பதில் சொல்லிட்டான் தேனு. பிரபு நல்லவராக இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லை. நான் விரும்பின பொண்ணு, என் கூட வளர்ந்த பொண்ணு, அவள் போய் அந்த வீட்டில் நல்லா இருக்கணும் தேனு. அதை மட்டும் தான் நான் எதிர்பார்க்குறேன். ஒருவேளை நம்ம சந்தேகப்பட்ட மாதிரி அவன் தப்பான ஆளாக இருந்தா அதுக்கப்புறம் வர்ஷினியோட வாழ்க்கையை மாற்றுறது ரொம்ப கஷ்டம் தேனு. அதான் சேது நானும் யோசிக்கிறேன். உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நல்ல நேரம் வெயிட் பண்ணாதே. ஏற்கனவே வீட்ல இருக்கிற எல்லாரும் நிச்சயதார்த்தத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. 9 மணிக்கு மேல ஆயிடுச்சு. 10 மணிக்குள்ள நிச்சயதார்த்தம் முடிக்கணும். நிச்சயம் முடிஞ்சிட்டா பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. அவரு தப்பானவரா இருந்தா நிச்சயத்தை உடனே நிறுத்தி ஆகணும். நம்ம என்ன பண்ணலாம்? அதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. சரியான டிராஃபிக், அதில் மாட்டிக்கிட்டேன். கொஞ்சம் பக்கத்தில் வந்துட்டேன், 10 நிமிஷத்துல வந்துடுவேன். கேடி ப்ரோ ஒரு நிமிஷம் நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. என்ன? அந்த புரோகிதரை கூப்பிட்டுட்டு மண்டபத்துக்கு வராத. நான் சொல்ற வரைக்கும் தப்பான ரூட்லயே நீ சுத்திட்டு. நான் சொல்லும் போது நீ வந்தா போதும். டேய், உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? ஏன் அப்படி சொல்ற? புரியல எனக்கு. ப்ரோ என்ன இதெல்லாம் தயவு செஞ்சு கேட்காதீங்க ப்ரோ. நான் சொன்னா ஒரு ரீசன் இருக்கும் ப்ரோ, புரிஞ்சுக்கோங்க. டேய் நான் சொல்றத கொஞ்சம் போன கட் பண்ணது. டேய் என்ன வச்சிட்டான்? ஏன் ஜனாமா, உங்க வீட்ல நடக்கிற ஃபங்க்ஷன் எல்லாம் குறிச்ச நேரத்துல நடக்குமே, இன்னைக்கு மட்டும் ஏன் இவ்ளோ லேட்டு? ஏன் உங்களுக்கு வர புரோகிதரே கிடைக்கலையா? இல்ல அண்ணி, அவர்தான் எங்க குடும்பத்துக்கு வழக்கமா எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வருவாரு. எப்பவும் முன்னாடியே வந்துருவாரு. இன்னைக்கு என்னன்னு தெரியல, லேட் ஆயிட்டு இருக்கு. வெயிட் பண்ணுங்க. ஏன் சம்பந்தி, நான் வேணும்னா வேறொரு புரோகிதருக்கு சொல்லட்டுமா? அதெல்லாம் வேணாம், வந்துருவாங்க. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. மாப்ள, என்ன மாப்ள? மாமா, ஸ்டோர் ரூம் சாவி இருக்கா? யார்கிட்ட இருக்கும்? அது அது மாப்ள, தமிழை தேடுறீங்களா நீங்க? ஆமா மாமா. ஐயோ, தமிழை இப்பதான் பந்தியில பார்த்தேன் மாப்ள. பந்தி இல்லையா? அங்க ஆள் இல்ல போல. அதான் தமிழ் பொறுப்பா நின்று வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா. நான் தான் நிச்சயம் நடக்கிற இடத்துக்கு போமா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கிறேன் மாப்ள. அப்படியா? ஆமா மாப்ள, நீங்க நிச்சயம் நடக்கிற இடத்துல போய் பாருங்க, போங்க. சரி மாமா. அட ஏமா நீ வேற, எல்லாம் ஆக்டிங். அப்ப 2 பேரும் ஒத்துமையா வாழலையா? சும்மா நம்ம எல்லாம் வந்திருக்கோம்ல, அதான் நமக்கு முன்னாடி சீன் போடணும்ல. ஆனா அந்த சிபிக்கு தமிழ சுத்தமா பிடிக்கல. இந்த நிமிஷம் வரைக்கும் ஒதுக்கிதான் வச்சிருக்கான். இவ தான் அவனை விடாம புடிச்சுக்கிட்டு சுத்துறா. ஐயோ, பிடிக்கலன்னா விட்டுட்டு போக வேண்டியது தானே, வேற வாழ்க்கைய பார்க்க வேண்டியது தானே. இவ எதுக்கு அவனை பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கா? புடிச்சதே ரொம்ப பெரிய புளியங்கொம்ப புடிச்சிருக்கா, விட்டுட்டு போயிருவாளா? இவ்ளோ பெரிய சொத்து வசதி எல்லாம் எந்த பொண்ணுதான் விட்டுட்டு போவா? அவன் குடும்பமே ஏதோ பஞ்சத்துக்கு பொழைக்க மெட்ராஸுக்கு வந்ததா சொல்றாங்க. பம்பர் லாட்டரி அடிச்சிருக்குல்ல, வாழவே இல்லைனாலும் வாழ்நாள் முழுக்க இந்த விட்டு விட்டு போயிருவாளா? இப்படி ஒரு பொழப்பு பொழைக்கணுமா? இதெல்லாம் ஒரு பொண்ணு. எங்க வீட்ல நாங்க அடுத்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நீங்க இன்னும் எனக்கு நடந்த கல்யாணத்துல இருந்து வெளில வரலன்னு எனக்கு நல்லாவே புரியுது. என்னோட கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும். அது ஒரு ஆக்சிடென்டல் மேரேஜ் தான். ஆனா அதனால என் குடும்பத்துக்கு ஒரு பெரிய நல்லது நடந்திருக்கு. தமிழ் மாதிரி ஒரு பொண்ணு எங்க வீட்டுக்கு வந்தது பெரிய பிளெஸிங்கா தான் நாங்க எல்லாரும் ஃபீல் பண்றோம்.
ஜானு தொடர்ச்சியா பண்ண புண்ணியம் தான் தமிழ் எங்க குடும்பத்துல கொண்டு வந்து சேர்த்துருக்கு. எங்க கல்யாணத்துல எதுவுமே ப்ராப்பரா நடக்கல. அதனால வர்ஷினியோட கல்யாணத்தை யூஸ் பண்ணி நாங்க எங்க லைஃப்ல நடக்காத விஷயம் எல்லாத்தையும் பண்ணிக்க போறோம். இது என்னுடைய பேர் போட்ட மோதிரம். நிச்சயம் முடிஞ்ச உடனே நான் இதை தமிழுக்கு போட்டு விட போறேன். இது தமிழ் பேர் போட்ட மோதிரம். இது தமிழ் என் கையில போட்டு விட போறான். நாங்க குடிக்காம கல்யாணம் பண்ணிக்கிட்டது உண்மைதான். ஆனா இப்போ நாங்க குடிச்சு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கோம். யாருக்கிட்டையும் நடிக்க வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்ல. எப்ப போட்டோகிராஃபர்ஸ், வீடியோகிராஃபர்ஸ் நடக்க போற இந்த மொத்த மொமெண்ட்டையும் கம்ப்ளீட்டா ஷூட் பண்றீங்க. இந்த கல்யாண ஆல்பத்தோட ஏன் ஆல்பமும் ஒண்ணு சேரும். எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. சூப்பர் சிபி, சூப்பர். தேங்க்யூப்பா. தமிழ் எங்க? தமிழ் அது வந்து மொத்த ஃபங்க்ஷனையும் தமிழ் தனியா சமாளிச்சுன்னு நினைக்கிறாப்பா. அதனால அவளை கையிலே பிடிக்க முடியல. ஒரு நேரம் பந்தியில இருக்கிறா, இன்னொரு நேரம் ரிசப்ஷன்ல இருக்கிறா. இப்ப அவ எங்க இருக்கான்னு எனக்கு தெரியலப்பா. நான் ஒண்ணு பண்றேன், நான் அவளை போய் கூட்டிட்டு வந்துடுறேன். சரி சிபி, சீக்கிரம் எங்கன்னு போய் பாரு. போறேன் ஜானு. நிறுத்துங்க.